உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 1 ஆகஸ்ட் 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள் துடிதுடிப்போட செயல்படக்கூடிய விறுவிறுன்னு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மனசுல நிதானமும் சாந்தமும் பிறக்கக்கூடிய ஒரு நாள். இது கடவுளா உங்களுக்கு கொடுக்கிற பரிசு. இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் சற்று ஓய்வு எடுத்து கொஞ்சம் பின்னாடி செட்பேக் எடுத்து நல்ல தியானம் இறை சிந்தனையோடு செயல்படும் பொழுது இதோடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும். ரிஷபராசி என்பவர்களுக்கு உயர் பதவிகளை தரக்கூடிய நாள். அலுவலகத்தில் வேலை செய்யும் போது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பவர்கள், பெரும்பாலான ஐடி எம்ப்ளாயீஸு, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைஞர்களாக சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய அவர் எடிட்டர்ஸாக இருக்கலாம், ஆக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை கேமராமேனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்கள், அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய பதவி உயர்வுகளை தரக்கூடிய ஒரு நாள். மிதுனராசி என்பவர்களுக்கு தாயின் அன்பு கிடைக்கக்கூடிய நாள். தாய் அன்புக்கு மீறி இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்கவே முடியாது, இருந்ததும் இல்லை, இனிமே இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தாய் அன்பு தரக்கூடிய கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது அனைத்து மிதுனராசி என்பவர்களுக்கும் இன்று உண்டு. இதை அனுபவிக்கிறதுக்கு மனசை ஸ்லைட்டாக வச்சுக்கணும். கடகராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு மட்டும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குனீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள். எந்த ஒரு நல்ல முயற்சியும் இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளிலும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கலந்தே இருக்கும். அதனால தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு நண்பன் நட்பு. சிம்மராசிக்கு மட்டும் ஒன்ன மாதிரி ஒரு நண்பன் இல்லடா அப்படின்னு யாராவது சொல்லிட்டா போதும், அவங்க உயிரை கூட கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட அருமையான நாளாக இன்று வருகிறது. நல்ல நண்பர்களை அடையாளம் கொள்ளக்கூடிய நாளாகவும் வருகிறது. நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய, நட்பை வளப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் வருவதனால் சிம்மம் இன்று ஜெயிக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு ஃபேமிலியோட சேர்ந்து நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அருமையான மெமரிஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். நீங்கள் லட்சம் கோடி சம்பாதிச்சவங்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுடைய வெற்றியாக நீங்கள் எதை கருதுறீங்க அப்படின்னா அவர் வாங்கின விருதுகளையோ அவர் சம்பாதிச்ச வீடு பங்களாவையோ சொல்ல மாட்டார். நான் என் குடும்பத்துடன் சேர்ந்து செலவழித்த அந்த அருமையான தருணங்கள், இதைத்தான் நான் சம்பாதித்ததாக கருதுகிறேன்னு சொல்வார். ஆக அந்த மாதிரியான தருணங்களை நீங்கள் சம்பாதிப்பதற்கான ஒரு நாள். துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது ஒரு பொக்கிஷமான நாளாக வருகிறது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து விஷயமாக ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க, கோர்ட்டில் நடக்குதுனாலோ, வேற சில சொத்து பிரச்சனைகள் இருக்குனாலோ அதற்கான தீர்வு என்பது இன்று உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக வருகிறது. அனைத்து துலாம் ராசினியர்களும் இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களில் எஸ்பெஷலி இன்றைக்கு பெண்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தெரியும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி என்பது உங்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை காட்டும். அப்படிப்பட்ட அருமையான நாளாக வருகிறது. தைரியத்தை பற்றி பெண் விருச்சிக ராசிக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் யாருக்குமே இருக்க முடியாது. நீங்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஸ்கந்த சஷ்டி கவசம். அனைத்து தனுசு ராசி என்பவர்களுக்கும் இன்றைய நாள் என்பது அடுத்த கட்ட வாழ்க்கை, அதற்கான பிளான்ஸ், அதை திட்டமிடுதல் அப்படிங்கிறதுனால நாளாக இன்று வருகிறது. நீங்கள் நினைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் இன்று உங்களுக்கு வசப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இந்த நாளில் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள ஈஸ்வர பெருமானை வழிபட வேண்டும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் திருப்புமுனை நாளாக வருகிறது. சில நல்ல திருப்பங்களை உங்கள் கண்முன் எடுத்து கொண்டு வந்து காட்டும். அதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்கு. எந்த மாதிரியான திருப்பங்கள்? வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும். சில பேருக்கு ஒரு திருமணம் முடிஞ்சு அந்த சரியில்லாமல் இருக்கலாம், மறு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அப்படிப்பட்ட அருமையான திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளாக இன்று உங்களுக்கு கிடைப்பதனால் பழசை நினைச்சு வருத்தப்படுறதோட வாழ்க்கையில் இனிமே நடக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நினைச்சு முன்னேறி செல்வதுதான் வாழ்க்கை. அனைத்து கும்பராசினியர்களுக்கும் உடல் நலம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்,
சிறு சிறு விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால பிரயாணத்தில் கூட கவனமாக இருக்க வேண்டும். விட்டு விலக வேண்டிய நாள், இதுவும் கடந்து போக வேண்டிய நாள். இன்றைய நாளானது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான். நினைத்ததை நினைத்தபடி தரக்கூடிய விஷ்ணு பெருமான் இன்று உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது உங்கள் கலைத்துறையில் நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். நான் ஒரு நடிகனாக முயற்சிக்கிறேன், ஒரு டைரக்டராக முயற்சிக்கிறேன், ஒரு கேமராமேனாக முயற்சிக்கிறேன் அப்படின்னு வாய்ப்பு தேடி அலையக்கூடியவர்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது. அனைத்து மீனராசி என்பவர்களுக்கும் இன்றைய நாள் என்பது மறக்க முடியாத வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாள். இன்று 1 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.